இப்படியே பண்ணிட்டு வந்துட்டு பார்த்து அப்படின்னு போனார். அந்த ஆக்சுவலாக அந்த காக்கா டைமில் தான் நம்ம காலேஜ் கட் அடிச்சு பார்த்துருப்போம் இல்லையா? எங்க நம்மலாம் ஒரே லெவலில் பேசிட்டு இருக்கோம். நாங்களாம் மாமி அங்கேருந்து வந்தாங்க, வந்து என்னடா பிரதீப் இப்படி பாடிட்டியேடா, காலையில் அவ்வளோ நல்லா பாடினியேடா அப்படின்னாங்க. நம்ம சிங்கர் பிரதீப் ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த கனிமா வார்த்தையை ஷூட் பண்ணும்போது கிடையாதுங்க. ஆமாம், திடீர்னு வந்தது எங்கேருந்து வந்தது தெரியல கனிமா. இவ சத்யா ஒய்ஃப் தான் ஃபுல் ஹாரர் நம்பவா, ஃபுல் ஹாரர். எனக்கு வந்து ஹாரரே கார்த்தியும் பயப்படுவான். அப்படியா? வசீகர அந்த சாங் பாடிட்டாங்க. நான் பின்ன இருந்து அது பாடிட்டு இருந்தேன். ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்ட்டு பேண்ட் லீடர் என்னை பார்த்து பாடிராத அப்படின்னாரு. பாடாதன்னு கூட சொல்ல, பாடிராத அப்படின்னாரு. நான் எப்போண்ணா எப்பயுமே செக்கு கேஷ் டிராஃப்ட் காசு பணம் மணி பணம்லாம் முடிச்சு ஆமாம் சார், இன்டர்வியூ தினத்துக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த ரூமில் தான் ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ணி எல்லா கதை சொன்னது இங்கே தானே சார். இந்த காணல் தான் ஃபோட்டோ அதான் குரூப்பில் டூப்பிங்க. ஏன் சும்மா வந்திருக்கேன். சும்மா அது நீங்கள் தான் பயங்கரமாக சிங்கம் சார். 2D ஆரம்பிச்சதே நீங்கள் தாங்க. என்ன சார் சொல்லுவீங்க? மொதல் படமே நீங்கள் தாங்க. ஓ, 2Dயோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அது. ஆமாம், 36 வயதில் ஃபஸ்ட்டு இசை ஆரம்பித்து துவக்கி வச்சது நீங்கள் தான். தேங்க்யூ சார். மொழி லோகோவோட அது அவருது, ஸ்டோன் பெஞ்சோட லோகோவும் அவர் தான், சந்தோஷோட தான். அது ரெண்டும் ஒன்றா வருது, செம்மையாக இருந்துச்சு, ஃபீலாக இருந்துச்சு பார்க்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் ஆடியோ லான்ச் கூட அது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இட்ஸ் பீன் 10 years 2D ஆரம்பிச்சது. வெரி பர்சனல். 2Dங்கிறது ஸ்டார்டட் ஆஃப் வித் தியா அண்ட் தேவ் அண்ட் அஃப்கோர்ஸ் வாண்ட் டு டூ எந்த படங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கலையோ, இப்போ வரலையோ, ஃபேமிலியாக வந்து பார்க்க முடியலையோ, இல்லாட்டி டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்க்கான படங்கள் வந்து இல்லையோ, அதுதான் மெயினாக பண்ணணும். டிஸ்னி ஃபார்மேட் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆசையாக இருந்துச்சு. அப்போ திடீர்னு தேங்க்ஸ் டு ரோஷன் ஆண்ட்ரூஸ் அசோசியேஷன் ஹேப்பன்ட் அண்ட் முதல்ல வாடி ராசாத்தின்ட்டு மறுபடியும் ஜோவை வெல்கம் பண்ணது இவர் தான். அந்த பாட்டு ஒரு டேக்லைன் மாதிரி ஆச்சு. பியூட்டிஃபுல் பிகினிங். தேங்க்யூ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. அண்ட் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, ப்ரொடக்ஷனாகவே ரொம்ப பயங்கரமாக எத்திக்ஸ். இப்போ இங்கே இப்போ நம்மளோட ஃபிலிம் ஸ்பேஸில் அவ்வளோ எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் அதை 10 years மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டம். இன்ஸ்பிரேஷன் வந்து கேள்விப்படும் இல்லையா, எந்த ப்ரொடியூசர்ஸ் எப்படி நடத்தியிருக்காங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அப்போ எல்லாமே ஸ்டுடியோஸ் தானே, அவங்க வந்து கதைகள் இலாக்கானு தனியாக வச்சுருப்பாங்க. அவங்க டைரக்டர்ஸை எம்ப்ளாய் பண்ணுவாங்க. ஆக்டர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த கதை ரெடி ஆகிடுச்சு, இந்த கதையை இவங்க இயக்கலாம், இந்த கதைக்கு வந்து இந்த 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க, இந்த 3 ஆக்டர்ஸ் இருக்காங்க, வாங்க நடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கம்பெனியாக அவங்க வந்து தே ஆர் ஆல்வேஸ் நோ தேர் டு டூ இட். புதுசாக ஒரு தேர்ட் பர்சன்கிட்ட போய் பேசுகிறோம், ஒரு கதை இருக்குது, ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஆக்டர் அனுப்பிட்டு அப்புறம் ஒரு ப்ரொடியூசர், அந்த மாதிரிலாம் எல்லாமே ஸ்டுடியோஸ் வேர் டூயிங். அப்போ எப்படி அதை இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தாங்க? வாட் மேட் தெம் ஹேவ் ஆல் தோஸ் பீப்புள் வித் தெம்? ஏன்னா இஃப் யூ நாட் லைக் ஃபேமிலி, அந்த மாதிரி தொடர்ந்து வேலை செஞ்சுருக்க முடியாது. தே டுக் கேர் ஆஃப் எவ்ரி திங் ஃபார் அ ரைட்டர், ஃபார் அ டைரக்டர், ஃபார் அன் ஆக்டர். ஒரு ஸ்டுடியோ வந்து அதை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எப்படி அதை பொசிஷனாக வச்சுக்கிட்டாங்க, வாட் ரெஸ்பெக்ட் தே கேவ் அண்ட் வாட் வாஸ் இட் ஒர்க் கல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ராமாயண சார் சொல்லுவாங்க, ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்டு, எல்லா ஃப்ரீடமும் கொடுக்கறது, எந்த இன்டர்ஃபியரன்ஸும் வெளில இருக்கிறது கிடையாது. ஒரு கதை செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஷூட்டிங்கில் போயிட்டோ மற்ற எடிட்டிங்கில் போயிட்டோ வேறு மாதிரி ரொம்ப எதுவும் இல்லாமல் வந்து பார்கெயின் பண்ணுறது கிடையாது, சேலரியில் பார்கெயின் பண்ணுறது கிடையாது. தெலுங்குலலாம் வந்து சாப்பாடு அப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து சேலரி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் திங்ஸ் வாட் வி ஹவ் ஹர்ட், அங்கே என்னென்ன கேட்டிருக்கோமோ அந்த மாதிரி 2Dனாலே வந்து சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரூல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி சாப்பாடு, எல்லாருக்குமே காலையிலேயே வந்து லைவ் கவுண்டர் இருக்கும். அந்தமான் போனால் கூட அங்கேயும் வந்து லைவ் கவுண்டர் இருந்துச்சு. அங்கே ஒரு 800 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேருக்கும் லைவ் கவுண்டர் போட்டு சாப்பாடு போட்டு அது ஒரு சின்ன ஒரு ஆசை, அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. சூப்பர். தேங்க்ஸ் ராஜாஸ் ஆல்சோ. ஆமாம் சார், எத்திக்கலாக அந்த எல்லாமே. ஏன்னா இப்போ ஸ்டோன் பெஞ்சும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது வி லேர்ன் லாட் ஃப்ரம் 2D, ஹவு தே ஆர் ஹேண்ட்லிங் நிறைய கற்றுக்க முடிஞ்சு. ஆனால்
அசோக்லாம் சொல்லியிருந்தாரு, கற்றுக்குவோங்க இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சின்னதாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்னா வந்து ஹவு வீ கேன் தேங்க் தம். அவங்க வந்து நம்ம கூட 6 months ட்ராவல் பண்ண போகிறாங்க. வந்தோடனே ஒரு சின்ன ஒரு வெல்கம் நோட்டு, ஒரு லெட்டர் மாதிரி வச்சு தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ், தேங்க்யூ ஃபார் ஸ்டார்டிங் திஸ் ஜர்னி வித் அஸ் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ரூமில் ஒரு குடீஸ் ஒரு வாட்டி பண்ணுறது ஈஸி, 10 வருஷம் பண்ணுறது பயங்கர பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர். அந்த மாதிரி நாங்கள் போய் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது ஒவ்வொருத்தர் ரூமுக்கும் ஒரு இது மாதிரி ஒரு குட்டி பேக் மாதிரி ஒன்று வச்சு ஒரு சாக்லேட்லாம் வந்து எல்லோரும் பயங்கர ஆர்வமாக பேசிட்டு இருந்தாங்க. இந்த சாக்லேட் உங்கள் பேக்கில், இந்த சாக்லேட். கார்த்திக் வந்து ரொம்ப ஹி டேக்ஸ் ஹிஸ் ஒர்க் வெரி பர்சனலி. அந்த அவர் ஒரு மிஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஸோ அவருக்கு வந்து இந்த நீங்கள் செய்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 2Dயில் பண்ணுறீங்க. கார்த்திக் கூட ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது. ஜஸ்ட் பீங் திங்க் அப்பயும் இங்கே இதே இடம் தான் வந்தோம். ஒரு ரெண்டுமே கார்த்திங்கிற பேரே வந்து எனக்கு கேம் வித் பிரதர்ஹுட்டாக இருந்தது. கார்த்திக் உடனே எனக்கு நான் உரிமை எடுத்துக்கிட்டு வந்து சம்திங் அன்னோயிங்லி, நோ நாட் பிளான்ட் அட் ஆல், சம்திங் அபவுட் ஹிம் ஐ ஆல்வேஸ் ஹேட் தட் கனெக்ட் வித் ஹிம். அண்ட் படங்கள் தான் ஒரு அந்த கெத்து இருக்கு இல்லையா, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு டப்னு வந்து அதை விட்டுட்டு ஒரு தனியாக ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணி ஆடியோ லான்ச்சில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மெனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி படங்கள், இந்த கிராஃப்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவரோட படங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து சினிமாவில் சேரணும் வந்து அப்படின்ட்டு. இன்ஜினியரிங் முடிக்கிற பசங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய்ட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா எங்கேயோ ஒரு சலிப்பு தொட்டும், எங்கேயோ ஒரு போர்டம் இருக்கும், எங்கேயோ மைண்டுக்குள்ள ஒரு பேஷன் இருக்கும், சினிமாங்கிற பேஷன் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே வந்து நாட் எவ்ரி டைம் இண்டஸ்ட்ரியில் இருக்க அவங்க இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இல்லாமல் வெளியிலேருந்து வந்துட்டு எப்படி அதை பிரேக் பண்ணி பண்ண முடியும், இந்த மாதிரி ரூட் இருக்குது, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி யாரும் பண்ணாத ஒரு கிராஃப்டை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் என்னவாக இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில், ஹவ் யூ கேன் மேக் யர் ஓன் பாத் அப்படிங்கிறது வந்து அந்த டைமில் அது ரிஸ்க் தானே. அந்த வயசில் வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறது, பிஃபோர் மேக்கிங் யுவர் லைஃப், அந்த டைம் தான் ரிஸ்க் எடுக்க முடியும். தட்ஸ் வை ஐ கெப்ட் ரிப்பீட்டிங், கார்த்திக் மாதிரி ரிஸ்க் எடுங்க, நாட் சினிமா மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் அந்த டைமில் வந்து டேக் தட் திங் அப்படின்ட்டு. ஸோ பீஸா டு எவ்ரி திங், எவ்ரி கிராஃப்ட் இஸ் ஆல்வேஸ் பீங் யூனிக். கம்பேரிசனே வந்து எனக்கு இன்னொரு டேரக்டர் மாதிரி இது இருக்குது, இன்னொருத்தங்க ஈஸியாக அது பண்ணிடுறாங்க. ஐ திங்க் சஸ்பென்ஸ் இஸ் ஆல்வேஸ் தட். இந்த படம் ரெட்ரோ வரைக்குமே பியூட்டிஃபுல் டு அகெயின் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறது ஒரு கேப் ஆச்சு, டப்னு ஒரு ஃபெப்ரவரி மார்ச் திடீர்னு பேச ஆரம்பித்தோம். போன ஃபெப்ல தான் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்டோடு அப்படியே வந்தார். சும்மா கேஷுவலாக பேச ஆரம்பித்தோம். ஒரு எவ்ரி 1 week 8 days வந்து டப்புன்னு அந்த ஸ்கிரிப்ட் மாறிட்டே இருந்துச்சு, முன்னாடி மாறிட்டே இருந்தது. அண்ட் அவ்வளோ ப்ராம்ப்டாக வந்து பிரிண்ட் அவுட்டாகவே கொடுத்துட்டு இருந்தார், ஸ்கிரிப்ட் புக்காகவே கொடுத்துட்டு இருந்தார். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு நரேட் பண்ணார், அதுக்கப்புறமா வந்து 1-2 ஏதாவது கேட்டேன்னா எதுவும் கேட்ட மாதிரி ஞாபகம் நினைக்கிறேன். ஆமாம் சார், ஆனால் நான் நரேட்டே பண்ணல. அது சார் வந்து படிச்சிருவார், அது பெட்டர். ஏன்னா நான் நரேட் பண்ணியிருந்தேன்னா தெரில இந்த படம் பண்ணிடுவேன். நான் நரேட் பண்ணி நிறையா படம் போயிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் படித்து அந்த ட்ரீட்மெண்ட் நோட் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வி ஹேட் அ லாங் டிஸ்கஷன் அபவுட். எனக்கு பெரிய சினிமா அறிவு இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, பட் ஐ சம்வேர் அது ஹவு ஐ கேன் பி தட், எப்படி அது ரியலாக அந்த அந்த உணர்வோ இல்லாட்டி அந்த எமோஷனோ வந்து த்ரூ அவுட்டாக ட்ராவல் ஆகுது, அது நியாயமாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது 1-2 கேள்வி தான் கேட்க முடியும். தென் ஐ டோன்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு அந்த டவுட்லாம் எனக்கு கேட்கவே யூஸ்வலாக வச்சுக்கவே மாட்டேன். நான் கம்ப்ளீட்லி என்ஜாய். ஒரு வாட்டி வந்து விஷுவலாகவே வந்து மாறும். ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ ஸ்டேஜ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சீன் எப்படி ஆரம்பிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு கேமரா எதை கேப்சர் பண்ண போகுது, எப்படி யார் முதல்ல என்டர் ஆக போகிறாங்க சீனுக்குள்ளே, இது எவ்வளோ ஷார்ட்டில் வந்து இந்த சீனை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே எவ்ரி டைம் இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் அண்ட் பிரமாதமான ஒரு விஷுவல் டைரக்டர். ரசிச்சு தலைவர் ஃபேன் நிறையா, ஒரு கிளாஸியான ஒரு மாஸ். ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் ரொம்ப வெரி பேசிக் வெர்ஷன் வந்து தலைவர் மைண்டில் வச்சு தான் இருந்தது. அப்புறம் சார் படிச்சதுக்கப்புறமே கேட்டார், நீங்கள் தலைவர் கேட்டீங்களா அது அப்படின்னு கேட்டார். ஃபஸ்ட்டு வெர்ஷன் அப்படி தான் சார் கேட்டேன். அப்புறம் பட் த சஜஷன் வாட் சார் கேவ் வாஸ் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து அவர் சொன்னார், இந்த கேரக்டர் மோர் கிரவுண்டட் ஆகுங்க, அந்த ஃபிலிம்குள்ளே எல்லாமே இருக்கும். ஐ மீன் இந்த ஃபிலிம் இந்த கேரக்டர் அதான் நீங்கள் சொன்னது வந்து இதுதான் சொன்னீங்க. இந்த கேரக்டர் வந்து இந்த மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பட் ஆனால் வந்து அந்த கேரக்டரோட இட் ஷுட் ஃபேஸ் மோர் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
கிரவுண்டடாகவும் வல்னரபுளாகவும் இன்னும் ஆக்குனா அது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ கேரக்டராக வந்து ஒரு கோவக்காரன் அப்படின்னாலுமே பட் அவருக்கு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ராமா ஆட் ஆகுன்ற மாதிரி அவர் ஒரு 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 பாயிண்ட் சொன்னீங்க. இந்த கேரக்டர் வந்து இன்னும் மோர் பிலீவபிள் பட் ஸ்டில் தட் மாஸ் அண்ட் சம்வேர் ஐ திங்க் தட் ஹீரோ கேரக்டருங்கிறது ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர் வந்து அந்த படத்துக்குள்ளேயே ஆரம்பிச்சு அந்த படத்துக்குள்ளேயே இட் ஷுட் வின் தி ஆடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஐ டோன்ட் நோ அப்படி ஒரு இது மைண்ட் செட்னு தெரில. ப்ரீவியஸ் இமேஜோ இந்த ஆக்டருக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு இமேஜ் இது இருக்குது, இந்த இமேஜை வச்சுட்டு இது நம்ம லிபர்ட்டி எடுத்துக்கலாம், இந்த சீன் ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த படத்துக்குள்ளேயே ஆரம்பித்து அந்த ரைட்டிங்லேயே வந்து ஆடியன்ஸ் அந்த லிபர்ட்டி கொடுக்கணும். அந்த க்ரோத்துக்கோ அந்த எமோஷனுக்கோ அந்த கோவத்துக்கோ அந்த வல்னரபிலிட்டிக்கோ யாரை போய் அடிக்கணும்னா அதுக்கான லைசன்ஸும் வந்து படத்துக்குள்ளேயே இருக்கணும். அதுக்கு ப்ரீவியஸ் இமேஜோ ப்ரீவியஸ் ஆக்டர்ஸ் வாட் எவர் அவங்க அந்த ஏன்னா அதான் நான் பார்த்தது என்னென்னா சார் வந்து என்னென்னா ஸ்டார்டம் வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி இல்லாமல் அஸ் அ கேரக்டராக ஒரு வாட் யூ கேன் டூ அஸ் அன் ஆக்டர் டு என்ஹான்ஸ் தட் கேரக்டர். ஸோ அவரோட சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஃபில்மோடதோ உங்களோட அந்த ஸ்டார்டமோ வந்து ஒரு கிராண்டடாக ஸ்கிரிப்டோட கேரக்டருக்குள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி சொன்னார். அந்த பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மைண்ட் லாக் ஆயிடுச்சு. எதுவுமே நம்ப முடியலையே அந்த மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கான்வர்சேஷனே வந்து அப்படி நடக்கிறது இல்லை பெருசாக. இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சது. ஏன்னா வந்து மோர் ஆஃப் அந்த இப்போ பிகாஸ் இப்போ வந்து இப்போ சூர்யா சார்னால் இதை பண்ணிடுவார். சூர்யா சார் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று அப்படி பார்க்காதீங்க இந்த மாதிரி சொன்னார். அதை வந்து அந்த கேரக்டரை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு பில்லியெல்லாம் அந்த அதுக்கப்புறம் தான் ஒரு டிராஃப்டே மாறிச்சு சார். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து படத்தில் இருக்கிற இன்னொரு லேயர் நம்ம அதை பெருசாக ரீல் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த லேயர் எனக்கு ஓப்பன் அப் ஆனது அதுக்கப்புறம் தான். ஸோ அதுக்கப்புறம் ரிலேட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஒரு டைமென்ஷன் ஓப்பன் பண்ணுச்சு அந்த சொன்னேன் கூட. அதுலேருந்து ஒரு போட்டு அப்புறம் நம்ம திரும்ப ஒரு டிஸ்கஷன் வைக்கப்போ சொன்னேன் சார் இந்த ஆங்கிள் மாதிரி எனக்கு வரணும். அவர் சாருமே எக்ஸைட்டடாக அதில். Every improvisation was beautiful. It was only getting better and better. எங்கேயுமே வந்து இது வேண்டாம் அது வேண்டாங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இன்ட்ராக்ஷனுமே இல்லாமல் ஐ வாஸ் ஒன்லி இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக எனக்கு தெரியும் ரெண்டு பேரோட ஒர்க் எத்திக்ஸ் நான் நிறையா உங்களோட ஒர்க் எத்திக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் கார்த்திகா அஃப்கோர்ஸ் நல்லாவே தெரியும். நிறைய நீங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்க, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்க. 4 மாதத்தில் முடிச்சிட்டாருங்க படத்தை. இவர் ஷூட் பண்ணாலே மழை வந்துடும். அப்படியா? ஆமாம், எப்பயுமே கேட்டு பாருங்க. ஆமாம், பேட்டையிலையும் அப்படி தான். எல்லா படத்துலையுமே வரும், கூடவே வரும். ஆக்சுவலாக இங்கே மெட்ராஸில் ஷூட் பண்ணியிருக்கலாம், எங்கேயாவது கேரளா பக்கம் போய் ஷூட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி பெங்களூர் போய் ஷூட் பண்ணியிருந்துருக்கலாம். மேபி இன்னும் லாஜிஸ்டிக்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இல்லைல்ல இங்கே வந்து புயல் வரப்போகுது, நம்ம ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுவோம், புயலை கடந்து அந்த பக்கம் போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி போனால் 3 ஆப்ஷன் பார்த்தோம். ஆப்ஷன் பார்க்கும்போது வந்து எல்லோரும் சொன்னது வந்து அந்தமான் எல்லா இடத்துலையும் மழை. ஆனால் நம்ம ஷூட்டிங் கரெக்டாக பிளான் பண்ணது வந்து ஜூனில் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஐலாண்ட் போர்ஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போச்சு. ஸோ நிறைய வேரியஸ் ஐலாண்ட் பார்த்தோம். அங்கே சரி தாய்லாண்டில் ஏதாவது ஐலாண்ட் எடுக்கலாம், பட் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இதுவாக பார்க்கும்போது அந்தமான்லேயே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது வந்து ரெய்னி சீசன்னு சொன்னாங்க. ரெய்னி சீசன் சொல்லும் போது எப்போ சரி ரெய்னி சீசன் எப்போ முடியும் அப்படின்னா, இல்லை ஜூனில் தான் ஆரம்பிக்குது, அது வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் போகுன்றனால சரி ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுவோம். எல்லோரும் வந்து ஜூலைலேருந்து பெருசாக இருக்கும் மான்சூன், அதனால் அது ஜூனில் நீங்கள் பண்ணிடுங்க. பட் மழை இருக்கும், பட் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நானும் ஸ்ரேயாஸ்லாம் பேசும்போது ஸ்ரேயாஸ் தான் தெரியும்ல, ஆனால் ரெயின் இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். ரெயின் அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், படத்துக்குள்ளே ஏதாவது இன்க்ளூட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொன்னோம்னா சரின்னு நாங்கள் போனோம். ஆனால் போய் நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பித்த உடனே அங்கே ஒரு பெரிய ஸ்டார்ம். பூஜைக்கு வந்து ஷாமியானாக்குள்ள நிற்க முடியுங்க. ஷாமியானெல்லாம் ஆடுது பூஜை, முதல் பூஜைக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அந்த டீசர் மாதிரி ஒரு திரும்பி உட்கார ஷாட் எடுத்து. ஆமாம், அதுக்கே வந்து தூரல் போட்டுருச்சு. சீக்கிரம் இன்னும் பலமாக அதுக்குள்ள எடுத்து ஒரே ஷாட்டில் எடுத்து முடிச்சது. பட் ஆனால் சாருமே எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க, சாருமே ரெடியாக இருப்பார். மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது சார் இது ரெயினில் எடுத்துடலாம் சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இந்த ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடியுது, ஓகே கண்டிப்பாக வந்து நம்ம ஷெட்யூலே வந்து எக்ஸ்ட்ரா ஆக போகுது. எல்லாருக்குமே தெரியும் ஃப்ளைட்லாம் போக முடியாது. ஃபைட்டு கீச்சா மாஸ்டர் அவங்க எப்போ முடிப்பாங்களோ அப்போ தான் முடிப்பாங்க. ஃபைட்டுக்கு அப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சு பேப்பரில் பார்க்கும்போது வந்து ஒரு 4 ஷீட் 5 ஷீட் இருக்குது பேப்பரில், ஒரு ஹாஃப் டே ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். வந்தார், பாயிண்ட் ரூட் இறங்கி வந்தார், ஒரு 5-6 கேமரா செட்டப்பு.
20 மினிட்ஸில் எடுத்து முடிச்சிட்டோம். வாவ், அது பண்ணுவோம். அது ஆமா, ரொம்ப முக்கியமான சீன். என்ன scene பாசிட்டிவாக தான் இருப்பேன், எடுத்தாலும் அந்த சீன் பட் ஆனால் ஆமாம், அது ஒரு 5-6 கேமரா செட்டப் இருக்கும், தட்டியாச்சு. எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு கொஸ்டினே இருக்குது ரெண்டு பேருக்குமே. எனக்கு பர்சனலாக எனக்கு மியூசிக்கில் அதோடைய பதில் ரொம்ப இன்னும் கொஞ்சம் சிம்பிளராக இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஒரு பேஷனில் சினிமாவில் இருக்கீங்க, உங்களுக்கு லிமிட்லெஸ் அதாவது பவுண்ட்ரிஸ் கிடையாது. இப்போ இருக்கிற உங்களுடைய பட்ஜெட்ரி கன்ஸ்ட்ரெயின்ஸோ, லாஸ்ட் ஃபில்ம் நெக்ஸ்ட் ஃபில்ம் என்ன, அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் பண்ணால் எந்த மாதிரி ஃபில்ம் நீங்கள் பண்ணுவீங்க சார்? இன்னொன்று வச்சிருக்கிறாரு ஒன்று, அந்த மாதிரி ஒன்று இருக்கா நிஜமாவா? அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னேன் சார். சூப்பர். அதுதான் வந்து இன்னொரு ஆம்பிஷியஸ் ஃபில்ம் ஒன்று பண்ணுவோம் இல்லையா, எப்பவுமே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு புஷ் நமக்காக ஒன்று மார்க்கெட் என்னெல்லாம் மார்க்கெட் நம்மளை கமாண்ட் பண்ணுதோ என்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் கட்டுப்படாமல் அந்த பவுண்டரி புஷ் பண்ணி ஒன்று பண்ணுவோம் இல்லையா. நீங்கள் நிறைய ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு உங்களோட அந்த மாதிரி புஷ் எல்லாமே பயங்கரமாக ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே பயங்கரமாக போச்சு நான் நினச்சேன். கஜினியாக இருக்கட்டும், நந்தா, பித்தாமகன் எல்லாமே வந்து பட்ஜெட்டே இல்லை, அதுக்கெல்லாம் பட்ஜெட்டே இல்லாமல் அது காக்காலேருந்தே ஆரம்பிச்சது. பட்ஜெட் இல்லாமல் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போயிட்டு அப்புறம் தானு சார்கிட்ட போய் அதுவும் வந்து ஒரு 25 lakhs அப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே சார், அந்த மாதிரி வந்து ஒரு ஷூட்டிங் வந்து அந்த கதை சொல்லிட்டு இருந்தீங்களே சவுண்ட் ஷூட்டுக்காக, அதுக்கு ஃபண்ட் இல்லாமல் உயிரின் உயிரேவா எடுத்தோம் சார். அந்த பாட்டை பேஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் இருக்கேன் என் லைஃப்பில். எங்கள் அக்கா கல்யாணம் ஆக்சுவலாக அந்த காக்கா டைமில் தான் நம்ம காலேஜ் கட்டடிச்சு பார்த்துருப்போம் இல்லையா. காலேஜ் டைம் எங்க நம்மலாம் ஒரே லெவலில் பேசிட்டு இருக்கோம். நாங்களாம் அப்போ மறந்து போயிருது, நான் சீனியர் இல்லை, கொஞ்சம் சீனியர் மறந்து போயிருது அப்போ கொஞ்சம். எங்கள் அக்கா கல்யாணம் அன்றைக்கி வந்து சிங்கர் பிரதீப் வந்து காலையில் கர்நாடிக் கச்சேரி அக்காவுக்கு ஃபுல்லாக பண்ணிட்டான். சாயந்தரம் ரிசப்ஷன், அதுக்கு அவர் தான் சிங்கர், ஃபுல்லாக லைட் மியூசிக். அதில் வந்து உயிரின் உயிரே சாங் தான் மெயின் ஹைலைட்டு. நான் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து ப்ளே பண்ணுவேன் லூப்பு, அது மேலே அவர் பாடணும். எப்படியே வரும்னா உயிரின் உயிர் அப்படி வரணும்லாம் பீட்டில் ஆரம்பிச்சான், உயிரின் உயிரே உயிரின் உயிர். அங்கேருந்து ஒரு மாமி அங்கேருந்து வந்தாங்க, வந்து என்னடா பிரதீப் இப்படி பாடிட்டேடா, காலையில் அவ்வளோ நல்லா பாடினேடா அப்படின்னாங்க. பிரதீப் நம்ம சிங்கர் பிரதீப் செம்ம அசிங்கம் பண்ணான். அப்போ என்னன்னா கேவலமாக திட்டுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி தெரியாமல் பாடிட்டேன் சாரி அப்படின்ட்டு திரும்பினா எல்லாரும் இருந்தோம். அந்த பாட்டு வந்து லிட்ரலி நாங்கள் காலேஜில் பாடி தேய்ச்சிட்டோம் சார். அந்த காக்கா ஆல்பமே எங்களுடைய ஒரு பேண்டோடைய ஆல்பம் தான் சொல்லலாம். பயங்கரமாக இருக்கும். அண்ட் அந்த ஹோல் செட்டப்பே ஒரு ஐகானிக் செட்டப். ஐ திங்க் யூனிவர்ஸில் தான் வந்து லவ் ஸ்டோரிஸ் அண்ட் ஆக்ஷன் ஸ்டோரிஸுங்கிறது வந்து யூனிவர்ஸில் எல்லாருமே இப்போவும் வந்து அன்னோயிங்லி அந்த ஒரு தியேட்டருக்கு வந்து வராங்க அப்படின்னா வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து தட்ஸ் பீன் யூனிவர்சல். ஃபுட்ஃபால் அதிகமாக வருது அப்படின்னா வந்து இப்போ ப்ராப்பர் காம்பினேஷன் ஆஃப் லவ் அண்ட் ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து த ஃபுட்ஃபால் இஸ் அமேசிங். ஸோ நிறையா சாங்ஸ் சொல்கிற மாதிரி வந்து those songs become timeless. எனக்கு வந்து லக்கிலி இளையராஜா சார்லேருந்து ஏஆர் ரஹ்மான் சார்லேருந்து ஹாரிஸ் சார்லேருந்து ஒரு பஞ்ச் ஆஃப் சாங்ஸ் வந்து இட்ஸ் ஸ்டில் கீப்பிங் மீ ரெலவெண்ட், இட்ஸ் ஸ்டில் கீப்பிங் மீ எல்லாருக்கிட்டையும் வந்து கனெக்டடாக இருக்கிறதுக்கு வந்து பயமாக இருக்குது. நீங்கள் போட்ட கண்ணாடி பூவே கனிமா வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து அந்த வார்த்தை வந்தது, திடீர்னு ஒரு கனிமா வந்து நான் சாருக்கு அனுப்பிச்சேன், கேட்டு என்ன நம்ம ஷூட் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஹவு ஸ்ட்ராங்லி சாங்ஸ் கேன் ட்ரா ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஐ திங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஐ திங்க் சாங்ஸ் ரீல்ஸாக மாறது வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் மாறது வந்து உங்களோட சாங்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஆமாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் விட்டது வந்து அவரோட ஆமாம் தேங்க்ஸ் சார். அதுக்கு ரொம்ப ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து எப்படின்னா யூஸ்வலாக நான் அந்த ஒரு ஆல்பம் அந்த சாங் பண்ணேன்னா அதை எனக்காக எடுத்து வச்சிருவேன். அது அப்படியே வந்துட்டு போயிடும். ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு மேபி எங்கே இருந்தாவது அது வந்து இதாகும், நல்லா ஸ்லோலி க்ரோ ஆகும். பட் இட் இஸ் நெவர் ரெலவெண்ட் டு த ரிலீஸ் ஆஃப் த ஃபில்ம். அப்படி தான் எனக்கு பர்சனலி இருந்திருக்கு இது வரைக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அது ப்ராபப்ளி ஒரு லாங்கர் டேர்மாக மெயின்டைன் ஆகும், அது ஆடியன்ஸ் கிட்டே இருக்கும். பட் இட்ஸ் நாட் அசோசியேட்டட் டூ மச் வித் த ஃபில்ம். ஃபஸ்ட் டைமாக எனக்கு அதை ஃபஸ்ட்டே ரிலீஸ் பண்ணதுனால எல்லா
அட்டென்ஷனும் அது மேலே இருந்தது. அது பயங்கர எனக்கு செம்ம சர்ப்ரைஸ், ஹாப்பி எல்லாமே தான். நான் இதெல்லாம் போட்டேன், வீடியோலாம் போட்டேன், அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. செம்ம அவமானமாக இருந்துச்சு. ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த கனிமா வார்த்தையை ஷூட் பண்ணும்போது கிடையாதுங்க. ஆமாம், திடீர்னு வந்தது, எங்கேருந்து வந்தது தெரியல கனிமா. அந்த பாட்டு வந்து சார், ஏன்னா நம்ம ஆல்பம்ல அதுதான் ஒரு ப்ராப்பர் செலிப்ரேஷன் சாங். எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் ஃபன் பண்ணுறாங்க. செம்ம கேவலமாக இருந்துச்சு. அந்த முன்னாடி நீங்கள் இருக்கீங்க, நம்ம ஷூட் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அந்த சாங். 10 செகண்ட். ஸோ 7 ஸ்கிரிப்ட் வந்துச்சுல்ல அந்த சாங் அப்புறமா வெளியில் வந்ததுக்கு அப்புறமா. என்ன சார் 7 ஸ்கிரிப்ட் வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல? சொல்லுங்க. நிறைய ஸ்கிரிப்ட்லாம் வருது உங்களுக்கு. அதான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் மறந்துடும். சும்மா சார் அது வரும் சார். நம்ம ஊரில் ஒரே மாதிரி வரிசையாக பண்ணால் எது வேணால் வரும். அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. எதிர்பார்த்துட்ருக்கோங்க. அதாவது திருப்பி நான் அதே தான் ஆடுவேன், அதான் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஷூட் போயிருந்தேன், கோக் ஸ்டுடியோ ஷூட் போயிருந்தேன். நீங்களாம் ஒன்று ஆடுங்கன்னா நான் அப்படியே கனிமா ஸ்டெப் போட்டுட்டு இருந்தேன். ஐயோ அதுக்கு மேலே வரவே இல்லை அப்படின்னு அப்போ தான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டு கெஞ்சி குத்தாடி ஆடணும். பட் இந்த சாங் வந்து எனக்கு பார்க்கும்போது சீரியஸ்லி ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. எனக்கு வீடியோவில் பயங்கர ஃபன்னாக என்ஜாய் பண்ணாங்க. நம்மலாம் அந்த சாங் ஷூட் பண்ணுறப்பெல்லாம் எங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் சிங்கிளாக ஆக்சுவலி இந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட் சிங்கிளாக எதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கான்வர்சேஷன் போச்சு சார். ஸோ நான் வந்து மைண்டில் வச்சிருந்தது வந்து இந்த மேரேஜ் சாங் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். வேணவே வேணாம். இவர் திடீர்னு இது எப்போ நம்ம ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறேன் மேரேஜ் சாங் விட்டுருலாம்ல ஃபஸ்ட்டாக அப்படின்னு. இவர் யோசிச்சிட்டே இருந்துட்டு ஜி அந்த சாங் கொஞ்சம் மொக்கையாக இருக்குன்னாரு. எனக்கு வந்து அஞ்சு நாள் எங்க கூட வந்து ஷூட் பண்ணி அதில் நீ பெர்ஃபார்மும் பண்ணி மொக்கையாக இருக்குன்றீங்க. இல்லை அது நான் வந்து பார்ப்போம், அதை நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒன் சாங்கோட ஐடியா இருந்துச்சார். இந்த ஒன் சாங்கோட ஐடியா இருந்துச்சார். ஸோ அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை பண்ணலான்றது அவர் சொன்னார். அப்புறம் நம்ம ராஜா சார் இருக்கார்ல, அவருக்கு வந்து கண்ணாடி போய் பயங்கர ஃபேவரட் ஆகிடும். அவர் வந்து சார் இல்லை அவர் பயங்கரமாக ஃபீல் ஆகிட்டார். ராஜா சார் வந்து இந்த கண்ணாடி பூவே பார்த்துட்டு அவர் வந்து அதை நம்ம ஃபஸ்ட்டிங்கில் விடுவோம். ஸோ இப்படியே கான்வர்சேஷன் ரொம்ப நேரம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒன் சாங் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தா இதுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணுன்ற மாதிரி ஆச்சு. ஆமாம், இது வந்து நம்ம ஃபஸ்ட் சிங்கிள் வந்து நம்ம லிரிக்கல் வீடியோவாக பண்ண வேணாம், இதுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணுவோம், அப்போ அதுக்கு டைம் ஆகும் அப்படின்னால சரி அது தூக்கி தள்ளி வச்சுட்டு அப்புறம் கண்ணாடி பூவேக்கு போனோம் ஃபஸ்ட் சிங்கிள். அப்போ செகண்ட் சிங்கிளாக பண்ணும்போது தான் கண்டிப்பாக மேரேஜ் சாங் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிரிக்கல் வீடியோ அந்த ஐயோ நல்லா எப்படின்னா சார் ஒர்க் பண்ணும்போது பயங்கரமாக இருந்தது, ஷூட் பண்ணும்போது செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கேட்டால் செம்ம கேவலமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அது எப்படி கேவலம்னு சொல்கிறீங்க? கேவலமாக இருந்துச்சு. அது வர்ணிக்க முடியும் இல்லை. எனக்கு அதை பார்க்கும்போது ஐயோ இந்த படத்துக்கு வந்து ஒரு இது என்ன தன்னடக்கமா, இது என்ன ஓப்பன் இல்லை சார் நல்லாவே இல்லை. அந்த வருஷம் வேணா ரிலீஸ் பண்ணி பார்ப்போம் போல் அந்த மாதிரி ஆக்சுவலி பண்ணலாம். அந்த வருஷம் எஸ்பெஷலி அந்த சிட்டு சொன்ன சொல்லுங்க அது இருக்கு இல்லையா, அது வந்து அன்பேரபிளா இருந்துச்சு. அது டீமோட ஃபேவரட் இது. அதான் ஷீனிலாம் வந்து அதை கேட்டோன்னு அதை மாத்துறாங்களா பாடுறா இன்னொன்று பெட்டரா தான்டா வரும் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி வந்தது ஆர்டிஸ்ட் தானே கேட்டாங்க. லிமிட்லெஸ்ங்கிறதுனால வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து எங்கேயோ அதனால தான் எனக்கு அவர் ஒரு இது கொடுத்தாரு சார், செம்ம லிரிக் வீடியோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதில் வீக்கஸ்ட் எலிமெண்ட் வந்து மியூசிக்காக இருந்துச்சு. எனக்கு அதுதான் ஒத்துக்க முடியாது, இதுக்காக தானே அவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்ட்டு. அப்புறம் கடகடான்னு போய் நாங்கள் அப்போ நைட்டு ஒரு என்னாச மைதிலிய சாங் நாங்கள் வந்து ஸ்டம்பிள்ட் அப்பான் இந்த சாங் பாருங்க எப்படி தலைமை வந்து எவ்வளோ கிரேஸியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் நம்ம தவில் கொஞ்சம் சோனிக்காக வேற ஸ்பேஸ் போகலாம் அந்த ஆவி தெரிஞ்சது. ஐயோ என்ன சமயத்தில் ஆவி தெரிஞ்சது. அப்படிதான் அது வந்தது. பட் அது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அது ஏன்னா வந்து ஏன்னா அது அந்த சாங்கில் வந்து இவர் தானே பாடுறாரு அந்த சாங்கு, படத்துலையும் இவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லிப் வந்து இவருக்கு மட்டும் தான் இருக்குல்ல, அதனால வந்து அதெல்லாம் மட்டும் அதே லிரிக்காக வச்சுட்டு நம்பவே மாட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து மாதிரி இல்லை சார், அது நார்மல் தான். ஆக்சுவலாக டெம்போ சேம், நம்ம சில இடத்துல இதே லிரிக் இருக்கணும், சில இடத்துல மாற்றணும். இளையராஜா சார் இது பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். ஷார்ட் எல்லாம் விஷுவல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஃபுல் சாங்கே வந்து மாற்றி இது பண்ணியிருக்காங்க. ஒரே டெம்போ வேற லிரிக் அவ்வளோதான், அதுக்குள்ளே பண்ணலாம். பட் நமக்கு எப்பவுமே வந்து இசை மேலே மியூசிக் மேலே வந்து பெரிய மரியாதை இருக்குங்க. அந்த 3 டபக்குன்னு என்ன வந்து நான் எங்கேயோ டிரைவில் எங்கேயோ போயிட்டு இருந்தேன்,
ஒரு ரெக்கார்டிங் ரூமுக்கு கூப்பிட்டு என்னை வச்சு மடக்கி ஒன்று பண்ணுங்கல்ல, அப்போ தான் இன்னும் மரியாதை இன்னும் ஐயோ ஆமாம், நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, நம்ம சட்டுன்னு வந்து கூப்பிட்டாங்களே. அது வந்து ரொம்ப அவர் சீக்கிரம் பாட ஆரம்பிச்சோன்னா நான் சொன்னேன் சார் ஒரு 2-3 டேக்ஸாவது எடுங்க. அப்போ தான் சார் பாடினது சொல்கிறேன். மறுபடியும் எப்படி மரியாதை திரும்பி வந்து அப்போ அது எப்போ யோசிச்சிங்க சார் தான் பாடும்போது என்ன? ஏன்னா இது எப்போ வரும் இந்த இது இந்த இன்டர்வியூ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இல்லை, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்துடும். அப்போ வேறு மாதிரி சொல்கிறேன். அப்போ வேறு டிராஃப்ட் வச்சுருக்கேன். இல்லை, இந்த ஸ்கிரிப்டில் அவருடைய இன்வால்மெண்ட் இன் அ சாங், ஒரு அதை பாடுற மாதிரியான இன்வால்மெண்ட் வந்து வெரி வெரி லிமிட்டட். கரெக்ட். அப்போ வந்து அவராகவே அண்ட் ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வச்சு என்னோடய வாய்ஸில் வச்சுருக்கீங்க. அப்போ ஐ ஃபெல்ட் இட் வில் மேக் சென்ஸ். அதில் அங்கே இருந்தால் ஆர்டிஸ்டாகவே அப்படியே பாடிட்டு அப்படியே போன மாதிரி மோர் இன்டு தி ஸ்டோரிக்குள்ளே இருக்க மாதிரி. அப்போ ரொம்ப நார்மலாக அதை பாடினது வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணேன், வேணும்ட்டே 3 டேக்லாம் எடுத்தேன். ஃபஸ்ட் டேக் தான் வச்சுருக்கேன். என்ன சொல்கிறீங்க? சும்மா கொஞ்சம் நேரம் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு இதுக்கு பெருமைக்கு. ஏன்னா ஒரே டேக்கில் நீங்கள் வந்து பாடி இந்த தாளம்லாம் தெரியாது, இந்த பிச்செல்லாம் தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் 2 வரி வந்து இந்த டைமிங்கில், அடுத்த 2 வரி இந்த டைமிங்கில் விடலாம். ஆஹா, எனக்கு வந்து யுவன் பாடுற மாதிரி இருந்தது. நிறைய பேர் அது போட்டிருந்தாங்க. எல்லாம் வந்து யுவன் நேசல் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சார். படம் யூ என்ஜாய் சிங்கிங்கா சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து பூங்காற்றிலேன்னு ஒரு சாங் பாடுவார். பூங்காற்றிலே அவர் பாடும்போது அவர் பாடி சொன்னார், நானே பாடிட்டேங்க, இப்போ எல்லாரும் போய் பாடுங்க அப்படின்னு ஒன்று சொன்னார்ல, அதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டு ஒரு மாரல் சப்போர்ட் அவர் கொடுத்ததுக்கு அப்புறமா சார் நான் கேள்வி திரும்ப கேட்குறேன். செமையா பண்ணார் அன்னைக்கு வீட்டில் வியாட கெட்டுக்கதா சார். எனக்கு டப்புன்னு வந்து மயக்க பிடிச்சாரு. நான் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு வந்து நான் சொன்னேன், நான் சும்மா பாடவா அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல? அது இல்லை, ஞாபகம் இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஏதோ கேட்டார், ரொம்ப கேவலமாக இருக்கு ஜி அப்படின்னாரு. அதோட எனக்கு வந்து என்னோட சிங்கிங் ஆசை, சிங்கிங் கனவு பேசிக்கலி அன்னைக்கு காலி ஆச்சு. அப்படிலாம் பண்ணவே கூடாது. என் காலேஜில் என்னோட சீனியர் ஃபஸ்ட்டு எங்களெல்லாம் நீ வா நீங்களா ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அப்போ தான் மியூசிக்கில் செலக்ட் ஆகிறேன். ஒன்றுமே தெரியாது. அப்படியா? ஆமாம். யார் இந்த சீனியர்? அப்போ அவர் தான் உங்களுக்கு படிக்கவே இல்லை சார், மியூசிக்கே படிக்கல. அப்படியே இன்னி வரைக்கும் படிக்கவே இல்லை. ஃபுல்லாக அப்படியே அவன் இந்த அறிவாளிங்களோட ஓட்டி இதுதான் ஐயோ அந்த மாதிரி அடிச்சுட்டு வந்தது தான். அப்போ என்னை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ வந்து இந்த பாட்டு போயிட்டுருக்கு, வசீகர அந்த சாங் பாடிட்டாங்க. நான் பின்ன இருந்து அது பாடிட்டு இருந்தேன். ஸ்டாப் அப்படின்ட்டு பேண்ட் லீடர் என்னை பார்த்து பாடிராத அப்படின்னாரு. பாடாதன்னு கூட சொல்ல, பாடிராத அப்படின்னாரு. நான் எப்பயுமே அங்கேருந்து நான் வந்து உங்க படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் பாடியிருக்கேன்னா எனக்கு இது கிடைச்சது சார், ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சது. நான் அனௌன்ஸ் பண்ணல, போய் கை கொடுத்துட்டு போய் கை கொடுத்துட்டு வரணுங்க. எப்படி ஒரு லைஃப் அப்படியே மாற்றி விட்டுருக்குறாங்களோ அந்த ஒரு வார்த்தை, எப்பவுமேங்கிற ஒரு வார்த்தை. இல்லை சார், அதில் உண்மை இருக்குது. அதில் உண்மை தான். நாம் அந்த கம்ப்யூட்டர் நானும் சேர்ந்து நான் சிங்கர். கம்ப்யூட்டர் நல்லா சார் இருந்துச்சு. ஆடியோ லான்ச்சில் கேவலமாக 10,000 பேர் பாடினாங்க உங்களோட சேர்ந்துட்டு. நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க வந்து அந்த 10,000 வாய்ஸை மியூட் பண்ணிட்டு ரொம்ப தன்னடக்கம் பண்ணுறீங்க. இல்லை நான் கேட்டேனே, ஆன்லைனில் போட்டாங்க சார் யூடியூப்பில். அப்படியே தள்ளி விட்டேன். யூடியூப் என்ன சொன்னாங்க, நல்லா இல்லைன்னு போட்டாங்களா? இல்லை அது யாரும் போடல. நான் பெரிய வீடியோ 1.5 மணி நேரம் வீடியோனால கமெண்ட் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிசைஸ் ரொம்ப பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். போதும் சார். அந்த கேள்வி சார், நீங்கள் சிங்கிங் பற்றி சார் இல்லை ஜென்ரலாக உங்களுக்கு மியூசிக் சிங்கிங் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோகராகம் சோகம் தானேங்கிற மாதிரி சோக பாட்டுலாம் நிறைய ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி சார் எப்படின்னா அந்தமானில் ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ போய் போட்டில் தான் நான் வரணும். ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டு அங்கேருந்து போட்டுக்கு போவோம், திரும்ப ரிட்டர்ன் வருவோம். ஸோ எப்போ வந்தாலும் சார் வந்து போட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சுட்டு ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஸோ எல்லாரும் போட்டில் இந்த பாட்டு அவரோட பிளேலிஸ்ட்டை கேட்டு தான் வந்துட்டு இருப்போம். ஆசம் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். லைக் அதான் லைஃப்பில் எப்பவுமே வந்து எனி சாங் வில் நோ கனெக்ட் அண்ட் இட் வில் ஆல்வேஸ் ஸ்டே வித் யூ அண்ட் நோ
அந்த நம்மளோட எமோஷனை வந்து இன்னும் கிண்டில் பண்ணும், இன்னும் வந்து அது உண்மையாக்கும், அதை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான மெமரிஸ் வந்து அந்த மியூசிக் சேர்ந்து கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து என் பொண்ணு வந்து ஊருக்கு போகுது, யூஎஸ் போகுது, படிக்க போகுது. சித்தா பாட்டு தான் ஏன் பாரு அவங்களோட இந்த பாட்டு கேட்ட உடனே தரதரையா வருது. சார் அந்த தான் சொல்லிட்டு இருந்தார். சம்திங் ஷீ சென்ட் மீ மெசேஜ் நைட் ஒரு 3 மணிக்கு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சு விட்டுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நைட் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், 3 மணிக்கு ஒரு மெசேஜ் வருது. அண்ட் நான் தற்செயலாக வந்து அந்த பாட்டு வேறு கேட்டுட்ருக்கேன். அழுதுட்டே இருக்கிறேன். அந்த பாட்டு வந்து நான் கேட்டிருக்கேன், இல்லை லைவில் வந்து நீங்கள் பாடுறது, சித்தார்த் பாடுறது, எல்லோரும் சேர்ந்து பாடுறது கேட்டிருக்கேன். ஐ லைக் தி சாங். பட் when one real emotion kicks into you and when the song is also playing along இல்லை, அது அப்பா அப்படின்னு இப்போ இனிமேல் அந்த மெசேஜுக்கு அப்புறமா அந்த சாங் அப்புறமா வந்து எவ்ரி டைம் ஐ ஹியர் த சாங் ஐ கோ பேக் இன் டு நோ தோஸ் மெமரிஸ். அந்த பாட்டுமே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி அது ஒரு கிஃப்டாக நான் பண்ணி கொடுத்தேன் சித்தார்த்துக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் எதாவது பண்ணுறேன், நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கோங்க, இல்லை சும்மா ரிலீஸ் பண்ணாலும் ஓகே தான், அப்படி தான் பண்ணுவோம். சோல் டச்சிங் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது திரும்பி உங்ககிட்ட இருந்து அக்கப்பலாலாம் கேட்டுட்டு ஏய் என்ன அது இது நிஜமாவே இது நடக்குதா, நம்ம முன்னாடி இது நடந்துட்டுருக்காங்க ஸ்டேஜில் திடீர்னு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து எனக்கு ஐ ஸ்டில் ஹேவ் தோஸ் மெமரிஸ் ஸோ ஃப்ரெஷ் இன் மை மைண்ட். கண்டா வர சொல்லுங்கள் பாட்டாகட்டும், ஜஸ்ட் நேம் இட், அது அப்படியே என் பாட்டில் கேட்டீங்களா சார்? பிளேலிஸ்ட்டில் அத்தனை இருக்குது. ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அசுரனில் வேற லெவல் மியூசிக் பண்ண, அது நான் பண்ணல. அந்த இந்த பாட்டு அது நீங்கள் தானே அப்படின்னு. ஆமாம் அது நான் தான் பண்ணேன். எது அப்படின்னு கேட்டேன். அதாங்க நம்ம இவர் ப்ரொடியூசர் இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லி. யார் தெரில, அதாங்க வந்தால் வர சொல்லுங்க அந்த பாட்டு. வந்தால் வர சொல்கிறேன் சார். அது நிறைய நடக்கும் எனக்கு. சந்தோஷோட ஸ்டோரிஸ்லாம் அந்த எப்படி அந்த சைல்டு லைக்காக இருக்காரு, இவ்வளோ நிறையா கொடுத்துருக்காரு, அந்த சைல்டு லைக்கு ஒரு மனசு வச்சுருக்காருல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்குது. லைக் that excitement goes, you become serious, you become too matured, you take yourself too seriously. அதெல்லாம் இல்லை, he's actually not taking himself seriously. இல்லை, அது எனக்கு ரொம்ப அழகாக பார்க்குறேன். அவர் லுக்கு விட்டார் பார்த்தீங்களா, அது பயமா இருக்கு. ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேன்ற ஸ்ட்ரிக்ட் லுக். கார்த்திக் சாதாரண சொல்கிறேன், நான் தான் என் பாட்டு நல்லா பண்ணல அப்படின்னு சொல்கிறாருல்ல அவர். யாராவது ஐ டோன்ட் நோ யாராவது இந்த கிராஃப்ட் வச்சுட்டு இருக்கவங்க இந்த மாதிரி சும்மா ஜாலியாக அப்படி சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. இல்லை எனக்கு என்ன வரும்னு தெரியும், அந்த அளவு பண்ணல தான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா மற்றவங்க பயங்கரமாக கருத்து சொல்லுவாங்க. நல்லா நான் வந்து ஃபீச்சர் ஃபிலிம் எடுப்பேனான்லாம் தெரியல, இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு படம் பீட்சா. ஸோ பண்ணும்போது சாங்கு அப்படின்றப்போ வந்து எனக்கு அது ஒரு மாதிரி, ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு சீன் எப்படி எடுப்போம் அதெல்லாம் தெரியும்ல. பட் வந்து மியூசிக்குள்ளே ஒரு மியூசிக் எப்படி உருவாகுது, ஒரு சாங் எப்படி உருவாகுதுலாம் சுத்தமாக தெரியாது. ஸோ பீட்சாவில் வந்து மோகத்திரைன்னு ஒரு சாங் இருக்குது, மோகத்திரை. ஸோ அதுதான் போகும்போது எனக்கு நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அதே வந்து எனக்கு படத்தில் சாங்குன்னு ஒன்று வரப்போதில்லை, எனக்கு அந்த ப்ராசஸே சுத்தமாக தெரியாது, அந்த மியூசிக் அதெல்லாம். அதெல்லாம் பயங்கர எக்ஸைட்டடாக எனக்கு பயங்கர ஒரு இதுவாக போகிறேன். டோட்டலாக உடச்சி விட்டார். அதை உடச்சி விட்டு அதுக்கப்புறம் இப்போ அதை நினச்சா சிரிப்பு வர அளவுக்கு சொல்லவே முடியாது. சிலதெல்லாம் இல்லை, கேவலமாக இருக்கும். ஆக்சுவலாக பயப்படுவார், எனக்கே தெரியாது. பீட்சா மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. அப்போ ஒரு பேயை நக்கல் பண்ணுறவர், அந்த மூடில் இருந்தேன். ஒரு நாள் லைட்டாக ஒரு ஸ்டோரி சொன்னேன், வாங்க போகலாம் பயமாக இருக்குன்னு வெளியே கட்டி போயிட்டார். பார்க்க மாட்டிங்களா நீங்கள்? நான் ஆர்டர் பண்ணி பார்க்க. இவ சத்யா ஒய்ஃப் தான் ஃபுல் ஆர்டர் தான் பாப்பா, ஃபுல் ஹாரர். எனக்கு வந்து ஹாரரே இப்போ ரீசெண்டாக கூட சார் இந்த மலையாளமில் ஒரு படம் வந்துச்சு, என்ன படம் என்ன? பூதக்கலம். பூதக்கலம்னு ஒரு ஹாரர் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஹாரரே பார்க்க மாட்டேன். அப்போ அவள் வந்துட்டு இல்லை நம்ம வந்து நீங்கள் இந்த படம் பார்த்தே ஆகணும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டு உட்காந்துருக்கோம், படம் போடுறோம். ஃபஸ்ட்டு ஷாட்டு ஒரு பாட்டி வந்து நிறைய முடியெல்லாம் வச்சு விட்டு வருவாங்க. ஆனால் அது பேய் கிடையாது, ஆக்சுவலி பாட்டி வருவாங்க. அதுக்கே பார்த்துரே அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டேன். நான் பார்க்கவே முடியாதுன்றேன் சார் அந்த இதை. அப்புறம் அவள் உட்காந்து பார்த்தா கார்த்தியும் பயப்படுவான் அப்படியா.
அந்த பேர் வச்சா என் பொழுதுபோக்கே அதுதான். சின்ன வயசில் வந்து அவனை பயமுறுத்துறது மட்டும்தான் எனக்கு அப்படியா பொழுதுபோக்கே. வீட்டில் வந்து சும்மா இந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு நடுவே எல்லாரும் ஒரே ரூமில் தூங்குவோம். கேவலமாக வந்து 10வது படிக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாருமே 5 பேர் 6 பேர் ஒரே ரூமில் தான் தூங்குவோம். இப்போ நினச்சா வந்து பாவமாக இருக்கேன். எங்கள் அப்பா அம்மாலாம் நினச்சா எப்படி பண்ணியிருக்கேன். ஒரே இப்போ பக்கத்தில் படுத்திருப்போம், கார்த்திகை படுத்திருப்போம், நான் இங்கே படுத்திருப்போம். எனக்கு தூக்கம் வராது. அது சம்திங் ஒருத்தங்க யாராவது முறைச்சி பார்த்துட்டே இருந்தா 2 minutes முறைச்சி பார்த்துட்டு நம்மளே தெரியாமல் வந்து பார்ப்போம் தெரியுமா. இஃப் சம்படி ஸ்டாரிங் அட் அஸ், அது எப்படி தெரியும்னு தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்ன பார்த்துருக்கீங்கன்னா டப்புன்னு அவங்கள யூ இமிடியட்லி கேட்ச் தி ஐ. அந்த மாதிரி நைட் தூங்கிட்டு இருக்கும் அவனை பார்த்தே இருப்பான். அப்படி பார்ப்பான், அப்படி பக்கத்தில் முடிச்சுக்குவேன். 5 பேர் எழுந்திருப்போம். இதே மாதிரி ஒரு சீன் இருக்கு சார், ரோமான்சம் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமா, இதே மாதிரி தான் சார் சீன் இருக்கும். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும். அன்றைக்கி நைட் நான் ரொம்ப சந்தோஷமாக தூங்குவேன் சார். நான் வந்து எலாபரேட் ப்ராங்க்லாம் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அப்படின்னா வேலை செஞ்சு என்ட்ரு அடித்தோடனே காசு கொடுன்னு கேட்பான். அவனை இது பண்ணலான்னு சொல்லி ஸ்டுடியோலேருந்து ரிமோட்டில் வந்து அவன் பேரை பேய் மாதிரி சொல்லி, அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு சுடுகாடு இருக்குது, அங்கே போய் வேஷ்டியெல்லாம் எடுத்து ஃபுல்லாக கட்டி அவன் பைக்கில் வரும்போது நான் வரலன்னு சொல்லிட்டு ஓடி அவன் அலறி அடிச்சு விழுந்து பெரிய லெவலில் ஸ்கேம்லாம் பண்ணியிருக்கேன். பேய் ஸ்கேம்ஸ். அவர் அதுக்கே பயப்படுறாரு லைட்டாக. இல்லை 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 மேக்கிங் வைஸ் வந்து ஐ ஆல்வேஸ் தாட் லைக் எப்படி நீங்கள் வந்து அவ்வளோ பண்ணிட்டு சைல்ட் லைக்காக இருக்கீங்களோ, இவரும் வந்து யூ டோன்ட் நோ வாட் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் தட் டே. அது என்ன மாதிரியான ஷார்ட் எடுக்க போகிறாரு, அது செம்ம காம்பினேஷன். இவரும் டிஓபி நம்ம ஸ்ட்ரேஸ் வந்து அவரும் ரசிப்பார். சார் இந்த சீன் இப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை சார், நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து அவர் சில டைம் பேசிகிட்டு இருக்கிறது. தே ஹவ் ஆல் ஒர்க் வித் each other 2-3 films. இப்போவும் வந்து இஸ் ஏபிள் டு சர்ப்ரைஸ் த யூனிட், இஸ் ஏபிள் டு சர்ப்ரைஸ் ஹிஸ் டீம். அது எஃபர்ட்லெஸ்ஸாக அது ஐ திங்க் சீயிங். நான் ஒரு காமன் விஷயம் பார்த்தேன் அவங்க 2 பேருக்கும். டில் த டே ஆஃப் டெலிவரி அந்த எமோஷன் வந்து நீங்களும் அதை வந்து வேல்யூ பண்ணிகிட்டே இருந்தீங்க. அந்த சீனோட ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் ஆகிடும். நம்ம ஃபில்ம் மேக்கிங்கில் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதை முடிச்சு அதை அவுட் எடுத்துகிட்டு அந்த தெலுங்கு இந்த கன்னடம் இப்படி போயிடும். ஆனால் அந்த ஓவராலாக ஒரு நம்ம இதுக்காக ஒர்க் பண்ணுறோன்றது இருக்கு இல்லையா, நானும் அதை விடவே மாட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி என்னோடய ஒர்க் வந்து லாஸ்ட் லெக்கில் தான் இருக்கும். இந்த ஸ்கோர் திடீர்னு இந்த எடிட் மாறும், அது இது பிரச்சனை, அப்படி போடு இப்படி போடு, திடீர்னு வந்து கொடுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அப்போ நம்ம ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ணலன்னா எதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்றது எனக்கு பர்சனலி நான் பண்ணுறது ஈஸி. பட் உங்கள் 2 பேர்கிட்டையுமே நான் பார்த்தேன் டில் த டைம் வி சா த ஃபிலிம் டுகெதர். இல்லை நம்ம ஈவன் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு சேஞ்ச் பண்ணுற இடத்துலையா இருந்தாலும் அந்த ஃபீல் வராமல் அவர் வந்து அவருக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நான் ஜூமில் அவரை பார்த்துட்டே இருப்பேன். அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது அதுதான் நான் அது ஸ்கோராக க்ரியேட் பண்ணுவேன். அது 2 பேருமே மெயின்டைன் பண்ணிங்க. அது ஒரு ஸோ ரேர். நான் இவ்வளோ பார்த்ததில்லை இவ்வளோ டீப்பாக. போத் எங்கேயாவது வந்து பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு படம் முடிஞ்சு வந்து 4 months படத்தை முடிச்சிட்டோம், எடிட்டிங் ப்ராசஸே வந்து ஒரு 6 to 7 months ஆச்சு. எங்கேயாவது பேர்ன் அவுட் ஆக முடியும். வீல் ஸ்டாப் திஸ் இயர், வீல் ஸ்டாப் திஸ் ப்ராசஸ் இயர், வி கான்ட் பி கோயிங் மோர் தென் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். I think only that love and passion for cinema and to somewhere ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துடணும். அண்ட் ஐ ஸ்டில் லவ் திஸ் ஃபிலிம். இன்னும் நிறைய பேர் ரைட்டர்ஸ் வந்து ரைட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே வந்து டைரக்ஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி வரும். நான் ஆல்ரெடி கிரியேட்டட் திஸ், ஐ எம் நாட் ஏபிள் டு டைரக்ட் அப்படின்னு சொல்கிற நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன். அப்படி இல்லாமல் எழுதி அதை டைரக்ட் பண்ணி ரைட்டிங்கும் முடித்து அது மிக்சிங்கு மியூசிக்கு பார்த்துட்டு நிறைய வாட்டி அது படத்தை பார்த்துட்டு ஈ ஸ்டில் ஹோல்டிங் ஆன் அண்ட் எந்த இதுவுமே இல்லாமல் வந்து ஐ டன் திஸ், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எவ்ரி டைம் ஈ ஸ்டில் என்ஜாயிங் த ப்ராசஸ்ங்கிறது வந்து எனக்கு ஐ ஃபீல் பிளெஸ்ட். நீங்களும் செம்ம என்ஜாய் பண்ணீங்க. லிட்டரலி நம்ம பார்க்குறோம்ல வந்து மேக்கிங்காக ஐ திங்க் எல்லாருமே பண்ணுவாங்க சார். இந்த இதுதான் எல்லாருமே பண்ணுவாங்க. நான் இந்த ஸ்டேஜில் அதை லெட் கோ ஆகிறது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஏன்னா நான் நிறைய பேரோட நான் வந்து நான் பண்ணுறது முன்னாடி நான் 1000 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்ரிடே நான் ஏதோ ஒரு ஸ்கோரில் தான் இருப்பேன். நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் என் வேலையே. அது ஒரு பஞ்சாயத்து நடக்கும்போது என்னை கூப்பிடுவாங்க, வாடா அப்படின்னு சொல்லி நான் போய் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு வருவேன். அப்போது மோஸ்ட்லி நான் பார்த்தது என்னடா இது என்ஜாய் பண்ணாமல் பண்ணிருக்கீங்களேடான்னு ஃபீல் ஆகும். அது பண்ண ஒர்க் எல்லாமே we have always been proud of presenting. At least sometimes it will connect very well with the audience, but
நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது எனக்கு இந்த மூவியில் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அந்த எமோஷன். ஐ ஜஸ்ட் அதுதான் கேரளா ஆடியோ லான்ச் கூட சொன்னேன். மேபி யூ வில் see another நியூ வெர்ஷன் ஆஃப் மீ. 40-45 ஃபிலிம்ஸ் ஆகிடுச்சு. பட் இதில் மறுபடியும் வந்து இன்னொரு ஃப்ரெஷ் ஏர் வந்து ஐ கேன் see it, ஐ கேன் சென்ஸ் இட். அது பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அதான் டெஸ்டினி என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. பட் ஐ ரியலி வாண்ட் டு டூ அட்லீஸ்ட் ஒரு 4-5 படமாவது பண்ணிடணும் அப்படின்னு. நான் உங்க கூட ஒர்க் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் saw that சார். பிகாஸ் உங்கள் சாருக்கு இருக்கிற பேஷன் டுவர்ட்ஸ் தட் ஆர்ட் அது வந்து ரொம்ப ரைட் ஃப்ரம் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து இந்த வே அது என்ன சார் உங்கள் ப்ராசஸாக எனக்கு எப்படி சார் லைக் எனிதிங் நான் இந்த படத்துக்கு கேட்கல ஜென்ரலாகவே லைக் வந்து ஒரு ஸ்கிரிப்ட். ஏன்னா அவர் சார் வந்து அதை மட்டும் சொல்லிட்டே இருப்பார். இப்போ வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம்லேயே வந்துட்டு நான் சீக்கிரம் பாரியாக மாறணுன்ற மாதிரியே சொல்லிகிட்டே இருப்பார். அந்த கேரக்டருக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு என்னெல்லாம் இன்புட்ஸ் அதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நமக்கு சூரியன் ஒரு ஆக்டிங் ட்ரெயினர் இருக்கார்ல, ஜெகதண்டால அவர் கூட ஒரு செஷன் கேட்டார். சார் கேட்டார். அவர் வந்து மாதிரி என்ன ஒரு இங்கே தான் இதே இடத்துல மேலே உட்காந்து ஒரு 2 days உட்காந்துருந்தோம். ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு சீனாக படித்து அப்புறம் ஸோ அது எனக்கு பயங்கரமான ஒரு ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இருக்குல்ல சார். அந்த ஒரு இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போது நம்ம வந்து போய் இந்த க்யூப்பில் பார்த்த வரைக்குமே எனக்கு இட் வாஸ் தேர் ரைட் என்ன சொல்கிறது ரைட் ஃப்ரம் டே ஒன். இப்போ அதுக்கு நடுவில் சார் வந்து மற்ற படங்கள் ஷூட்டிங் போனாலும் பட் ஹீ ஸ்டில் இன்டு த ப்ராசஸ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஐ திங்க் இல்லை அந்த டயலாக் பிரேக் பண்ணுறதே வந்து ரெகுலரான சீனில் இருக்கிற டயலாக்ஸ் மாதிரி இல்லாமல் வந்து இதுதான் நான் எனக்கு நீ வேணும் அப்படின்ட்டு ரெகுலராக பேசுகிற மாதிரி இல்லாமல் வேறு டயலாக்ஸ் வந்து புக்கிஷான ஒரு வார்த்தைகளாக இல்லாமல் நம்ம பேசும்போது ஒரு இடம் போது என்ன வருமோ அது வந்து அதனால் எழுத முடியுது, அதை கேப்சர் பண்ண முடியுது. ஐ திங்க் தட் ப்ராசஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் ஆஸ் ரியல் அஸ் பாசிபிள். எனக்கு வந்து எனக்கு இன்னமும் நம்ம அந்த எதற்காக மறுபடி சாங்கில் ஒன்று வரும்ல, கண்ணாடி முன்னாடி அந்த சீன் எடுக்கும்போது ஏன்னா எனக்கு சின்ன சீன் தான் பட் ஆனால் அந்த எமோஷனாக வந்து எனக்கு வந்து சார் கேட்டார் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எப்படி பண்ணலான்னு. அதனால் சத்தியமாக தரல சார் அது வந்து இல்லையாச்சு இது ஒன்று இந்த இது சரி ஓகே நான் ப்ராசஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் நாங்கள் ஏன்னா எப்படி அந்த மாதிரி எப்படி நடந்துகிட்டு இருக்கோன்னா திடீர்னு ஒன்று ஷூட் பண்ணிட்டே இருப்போம். டக்குன்னு பிளான் மாறும், மழை பெஞ்சிச்சுன்னா பிளான் மாறும். ஓகே சார் இந்த சீன் எடுத்துடலாம் அப்படின்னா சார் வந்து ஆல்வேஸ் ஓகே. அப்புறம் அந்த படி ஒரு நாள் திடீர்னு சார் சொன்னேன் சார் ஒரு 1 hour இருக்குது சார் அதை எடுத்துருவோமான்னு கேட்டப்போ அவர் அது எனக்கு எடுக்குன்னா நாளைக்கு எடுக்கலாம், எனக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுற ஒரு டைம் வேணும் அப்படின்னாரு. ஸோ நான் ரொம்ப ஈகராக இருந்தேன் சார் அந்த சீனை வந்து நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க. ஏன்னா வந்து எனக்கு ரெஃபரன்ஸாக அதில் விஷயங்கள் இல்லை. பட் ஆனால் ஐ நோ தட் அவர் வந்து ஒன்று பண்ணுவார். அது என்ன பார்க்குறதுலாம் ஆர்வமாக இருந்தோம் எல்லாருமே. நான் ஸ்ரேயஸ் என்டையர் டீம் வந்து இருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து எல்லாமே நாங்கள் வச்சுட்டு கேமரா வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருந்தோம். சார் வந்தார் அண்ட் தென் நான் சும்மா ஒரு மியூசிக் ப்ளே பண்ணேன் நான் அந்த ஒரு ஃபீலுக்காக. ஹீ வெண்ட் அண்ட் பெர்ஃபார்ம் தட். எனக்கு அந்த மொமெண்ட் வந்து ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ். அது அந்த சீன் ஐ மீன் தேர் இஸ் லாட் ஆஃப் சீன்ஸ் அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பேசலாம். பட் ஆனால் அந்த மொமெண்ட் இருக்குல்ல எனக்கு ஏதோ அந்த ஐ ஸ்டில் ஹேவ் தட். ஏன்னா நான் மானிட்டரில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது இட் வாஸ் லைக் ஸோ அது தெரிஞ்சு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் டீட்டெயிலாக பேசலாம். பட் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அதாவது ஏன்னா சார் அப்படி தான் சொன்னார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நம்ம நாளைக்கு இதை எடுத்துருவோம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்கன்னாரு. ஸோ போய் அந்த சீனுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு ஹி ஹஸ் டன் ஹிஸ் தாட் லெவலில் அது எப்படி பண்ணலான்னு சொல்லி வராங்கல்ல. ஸோ அந்த இதெல்லாம் எப்படி சார் குட்டி குட்டி சேலஞ்சஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் நம்ம இது பண்ண முடியும், இது நம்ம அந்த கோலை பண்ண முடியும், இதை நம்ம ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோம், இது இப்படி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், இது ஆரம்பிக்கும், இது நடுவில் இது எண்டு அப்படிங்கிற மாதிரி தெரியும். சிலது தெரியாத விஷயங்கள் வந்து யூ ஜஸ்ட் லீவ் இட் டு நோ ஒரு கேண்டிடாக ஸ்பான்டேனியஸாக அந்த இன்ஸ்டிங்க்லோடு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிலது விடணும் அப்படின்னு தோணும். எது கஷ்டமாக இருக்கோ எது முடியலையோ அது அந்த சீன் தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது பண்ணவே முடியாது, ஐயோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது அப்படிங்கிற சவால்கள் கொஞ்சம் தட் ஒர்க்கிங் அண்டர் ப்ரெஷர் வந்து எனக்கு ஐ லைக் இட்னு நினைக்கிறேன். ஃப்ரம் கஜினி டைம் அப்போவே வந்து அந்த குருவி தலையில் பலாப்பழத்தை வைக்கிறதுலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 15 minutes மெமரி லாஸா
இது நான் எப்படி நான் வந்து காமிக்க போகிறேன், ஹவு டு ப்ரெசென்ட் திஸ், ஹவு டு ஷோ திஸ், அது எப்படி வெளிப்படுத்துறது, எனக்கு மறந்து போச்சுங்கிறது போது அவன் மண்ணில் எப்படி இருக்கும், அவன் எப்படி அதை வெளிப்படுத்துவான், கண்ணில் எப்படி தெரியும், எக்ஸ்பிளைன் எப்படி தெரியும் அப்படின்னு அந்த தேடுறது. அந்த மாதிரி சம்வேர் விச் யூ கேனாட் கிராப் இட் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே வந்து எந்த சீனாக இருந்தாலும் எந்த எமோஷனாக இருந்தாலும் ஐ கோ பேக் அண்ட் டிக் ஓல்டு கிரேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பழைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை தூக்கிட்டு வருவேன், எடுத்துகிட்டு வருவேன். அந்த கேரக்டரை மட்டும் இல்லாமல் மை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் யூஸ்வலி வில் ஹெல்ப் மீ பி எ பார்ட் ஆஃப் தட் கேரக்டர். ஒரு 50-60% என்னோட எமோஷன் வந்து ஐ கோ பேக் மெமரி. எனக்கு லைஃப்பில் நடந்ததோ, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்ததோ, நான் அனுபவிச்சதோ, கேட்டதோ, உணர்ந்ததோ, ஐ வுட் ஹவ் லிவ்ட் தட் மூமெண்ட். அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். அது சுத்தமாக இல்லாத விஷயம்னா வந்து அது ஆஹா சிக்கனண்டா சேகர் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ பாரணமயம் பண்ணும்போது வந்து ஐ ஹவ் நாட் லிவ் தட் ஏஜ். ஒரு 50 வயசு 60 வயசு வந்து நான் வாழ்ந்தது கிடையாது. அவங்க செல்ஃப்லெஸ்ஸாக எப்படி இருப்பாங்க, ஃபேமிலி எப்படி பார்ப்பாங்க, ஹவு தே வில் ஸ்டில் கிவ் அன்கண்டிஷனல் லவ் டு த ஃபேமிலி. அவங்களோட ஒரு கேன்சர் வந்திருந்தாலும், உடம்பு சரியில்லைனாலும், அந்த எவ்வளோ தூரம் சொல்லாமல் வந்து லைஃப் வில் கோ ஆன் அப்படிங்கும் போது what they will do, how they will walk, how they will manage their life. யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும். ரத்தம் சிந்துனா கூட வந்து தானே தொடச்சிடணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் யூ வாண்ட் டு சி. அண்ட் அந்த வயசில் நான் நாட் ஈவன் 13 நினைக்கிறேன். 30 வயசில் நான் எப்படி 65 வயசில் நடிக்கிறது அப்படின்ட்டு அது சும்மா தெரியும். அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் லைக் இப்போ சொல்ல முடியுமான்னு தெரில. அந்த கேரக்டர் வந்து இஃப் ஹீ இஸ் தட் அண்ட் இஃப் ஹீ இஸ் ட்ரைங் டு பிரேக் தட் ஷீல்ட் ஆர் லிமிட்டேஷன் அவனுக்கு இருக்குது. he wants to be another person, how he will change and try to be another person அப்படிங்கிறது வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு கண்ணாடி ஷாட்டில் அவன் உடைக்க ட்ரை பண்ணுவது. உடைச்சா வந்து மேபி அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும். வாட் எவர் ஹீஸ் பீன் கிரேவிங் ஃபார் அது கிடைக்கும். அப்படிங்கும்போது அதை எப்படி அதை உடைக்க போகிறான், அந்த ஷெல் எப்படி அதை உடைக்க போகிறான், அந்த கண்ணாடி எப்படி உடைக்க போகிறான் அப்படிங்கிறது மேபி ஜோக்கர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மேபி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அந்த ரெஃபரன்ஸ் மெயின் லெவலில் ஃபீல் ஆச்சு. இது ஒன்று இங்கிருந்து ஒன்று பரிபாஷை மாதிரி ஒன்று கிடைக்கும், இது பார்த்தா அது ஒன்று கிடைக்கும், ஒரு விடை கிடைக்கும் அந்த மாதிரி. இல்லை அதே மாதிரி இது வந்து இதில் நிறையா லவ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரொமான்ஸ். சாரோட இதுன்னா இப்போ நந்தாலையும் ஒரு ரொமான்ஸ் இருக்குது, வாரணமாயிரம்லேயும் ரொமான்ஸ் இருக்குது, காக்காவில் ரொமான்ஸ் இருக்குது ஐ திங்க். பட் ஆனால் நான் என்ன பார்த்தேன்னா அது இதுலேயுமே ஒரு ரெப்படேஷன் ஆஃப் தட் இது இல்லை. இப்போது டெம்ப்ளேட்டே இல்லை. டெம்ப்ளேட் தான் என்ன சொல்கிறது, இந்த சீன் ரொமான்ஸ்னால் இவர் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. நந்தாவில் வந்து அவருக்கு ஃபஸ்ட் டைமாக அந்த ரொமான்ஸ் வந்தோன்னா அவங்க லைலா ஒரு அவங்கள நேராக அப்படி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி சிரிப்பீங்களா ஒரு சீனில், எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. அந்த எனக்கு இன்னும் பாலா சார் பண்ணி காமிச்சது ஞாபகம் இருக்குது. அப்படியா? அது பண்ணி காமிச்சேன் நான் என்ன நந்தா பண்ணி தான், அவரும் நந்தாவாக தான் இருப்பார் அவர். ஓ எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 10 மாதம் ஷூட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா மாண்டேஜ் 3 அந்த வீடு கடைசியாக தான் எடுத்துகிட்ருக்கோம். 10 மாதமாக சிரிக்காத அவர் இப்படியே பண்ணிட்டு வந்துட்டு இப்படி பார்த்து அப்படின்னு போனார். அந்த பாலா சார் பண்ணோடனே என்னடா இவர் இப்படி சிரிப்பாரா, இது என்னடா சிரிப்பு இது அப்படிங்கிற மாதிரி ஆடாடா ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அங்கேருந்து கற்றுக்கலாம். ஐயோ ஒரு மாதிரி பண்ணிட முடியுமா, ஐயோ அதே மாதிரி பண்ணிருந்தோமே அப்படின்னு, அது நல்லா இருந்தது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் அந்த மெமரி இருக்குது. சன் பர்ன்ட்டு எல்லாருக்குமே தோல்லாம் உறிஞ்சு போச்சு. மொட்டை மாடியில் ஷூட் பண்ணிட்டுருக்கோம், 12 மணி வெயில், ராமேஸ்வரம். அப்போது அந்த சிரிப்பு வந்து அந்த இடத்தையே மாற்றுச்சு. அந்த சின்ன ரியாக்ஷன் தான். பட் ஆனால் இப்போ ஒரு பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு அந்த மாதிரி அது. அப்புறம் ஐ திங்க் இன் எவ்ரி ஃபில்ம் எனக்கு அந்த மாதிரி இருக்குது சார். பிகாஸ் ரசித்து பார்த்துருக்கோம் அதில் அதுலேயும். பட் ஆனால் இதுலேயுமே இப்போ அதே இது பிதாமகனில் வர்ற கேரக்டரில் வந்து வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் ஒரு லவ்வாக இருக்கட்டும், எனி எமோஷன், அதான் அந்த ஹாப்பினஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது விதம், அது ஒன்றுமே மாறுது. இப்போ இது வந்து கஜினியில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து வேறு. ஸோ இட் வாஸ் ஆல் அ பிளெஸிங் ஒன்லி கார்த்திக். நான் வந்து உட்காந்து வந்து 5 ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, 5 ஸ்கிரிப்டில் நான் வந்து நடுவில் ஒன்று எடுத்தேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது ஒன்று டப்புன்னு ஒன்றா வந்துச்சு. நான் வந்து யோசிக்கிறதுக்கோ இல்லைன்னு சொல்கிறதுக்கோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லாமல் ஆல் த கிராஃப்ட், ஆல் த ரைட்டிங், வாட் எவர் வாஸ் தேர், எனக்கு எப்படி அது கிடச்சுனே தெரில. கரெக்டாக வந்து மாற்றி நடந்துச்சு. அது எல்லாமே காக்க நடந்துருக்கும் போது அப்புறம் ஆயுத எழுத்து வருது,
திடீர்னு வந்து கஜினி வருது, கஜினி முடிஞ்ச உடனே வாரணமாயிரம் வருது, அப்புறமா ஆயன் வருது. லைக் ஆல் தீஸ் ஃபில்ம்ஸ் நடுவில் கஜினி பண்ணி டோட்டலாக பிரேக் பண்ணி ஒரு 600 ஃபில்ம் எனக்கு வருது. இதெல்லாமே யோசிக்காமல் கேப் விடாமல் ஆல் தீஸ் டைரக்டர்ஸ் தே பிலீவ்ட் ஐ கேன் புல் இட் ஆஃப். அண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கு சிமிலரான படம் கூட கிடையாது. எல்லாமே ஒன்றுக்கும் வேறு வேறு மாதிரியான படங்கள் வந்து எனக்கு அது ஒரு கிரேசி செட் ஆஃப் ஒரு 6-7 ஃபிலிம்ஸ் இருக்கும். பயங்கரமாக இருக்கும் எல்லாமே. அதான் நான் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணது வந்து என்னென்னா, இப்போ அந்த சீன் இருக்கும்ல, இப்போ நம்மளே ஸ்கிரிப்டில் எழுதும் போது இப்போ இன்றைக்கி வந்து முக்கியமான சீன் எடுக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லை. இந்த சீன் வந்து ஓகே திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றப்ப நம்ம நிறையா பிளான்லாம் பண்ணுவோம். பட் தெர் பி டெஃபினட்டாக ஒரு ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு அந்த இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கடத்துறதுக்கான ஒரு சின்ன சீனாக இருக்கும். இப்போ இப்போ இதுலேயே வந்து பார்த்தா நம்ம ட்ரெய்லர்லாம் வச்சுல போட்டில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. அது என்னன்னா அவங்க ட்ராவல் அவ்வளோதான், அவங்க வர்றாங்க ஒரு இடத்துக்கு வராங்க, போட்டில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அதுக்கெல்லாமே வந்து அவர் சார் வந்து யோசிச்சு ஒன்று பண்ணுவார். லைக் வந்து ஓகே இந்த இதில் போகும்போது என்ன மாதிரி மைண்ட் செட்டில் போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஐ சா தட் வாஸ் சம்திங் சார். அதாவது வந்து ஓகே இந்த சீனை வந்து நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக பண்ணிடலான்ற மாதிரி நீங்கள் நாட் ஈவன் அ ஸ்மால் திங் விச் இஸ் ஐ திங்க். இல்லை, ஐம் நாட் அ கிரேட் ஆக்டர் கார்த்திக். சம்டைம்ஸ் பீப்புள் வந்து நான் ஒரு ஓவர் ஆக்டிங் ஆக்டர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ மெனி பீப்புள் வில் ஹேவ் தட் ஒப்பீனியன். பட் ஐ ஸ்டிக் ஆன் டு வாட் பாலா அண்ணன் தான் சொல்லணும். நான் அவர் சொல்கிறேன், டேய் உண்மையாக இருந்தாரா கேமரா முன்னாடி உண்மையாக மட்டும் இருந்தார். எனக்கு தெரியாமல் கூட அந்த எமோஷன்லேருந்து நீ விலகி போயிட்டு இருந்த, அந்த எமோஷனுக்குள்ளே இல்லாமல் நீ விலகி இருந்த கேமரா ஓடும் போது நான் ஏதாவது ஓகே சொல்லிட்டேன் டேக்கு அடுத்தது டேக்கு போகிறேன் அப்படின்னா அடுத்த ஷாட் போகிறேன் என்னை கூப்பிட்டு நீ சொல்லு நான் அந்த உண்மையான எமோஷனில் நான் கொஞ்சம் விலகி இருந்தேன்னா அப்படிங்கிறது ஒத்துட்டு நீ சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்பாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு பி சூர்யா ஒரு தாட் இது. எனக்கு என்னமோ அங்கேருந்து அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சுட்டு வந்ததுனால ஐ ட்ரை மை பெஸ்ட். நாட் எவ்ரி டைம் இட் ஹேப்பன்ஸ், பட் ஐ ட்ரை மை ஜென்யூன் பெஸ்ட் டு பி இன் தட். நீங்கள் வந்து சிலதுனால பண்ண முடியும், சிலதுனால கண்டிப்பாக பண்ணவே முடியாது. சி மெய்யழகன் மாதிரியான ஃபில்ம்னா வந்து கார்த்தியா ஐ கான் பி கார்த்திக், ஐ கான் பி மெய்யழகன். சிலதெல்லாம் வந்து கை தூக்கிட்டு ஒத்துப்பேன் நான், ஐயோ அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு. சிலது நான் ட்ரை பண்ணுவேன், அவ்வளோதான். நான் பார்த்துட்டேன், குளிக்கிட்டு அதே எடுப்பேன். ஓகே, your favorite Surya sir film?